முத்தகீன்களை எல்லாம் அல்லாஹ் ஒரு கூட்டமாக பிரிப்பான். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இலர் ரஹ்மானி வஃப்தா, அவங்கெல்லாம் யார் தெரியுமா? அல்லாஹுடைய விருந்தாளிகளுடைய கூட்டங்கள், விருந்தாளிகளுடைய கூட்டங்களாக அல்லாஹ் அவர்கள் அப்படியே தனிமைப்படுத்துவான். யார? உலகத்து மறுமையில ஒவ்வொரு திடுக்கிட்ட அந்த நிகழ்விலிருந்து நாம் பாதுகாக்கணுமா? அல்லாஹ் சொல்லுகின்ற போது முகமலர்ச்சியாக சிலர் கூட்டம் முஸ்ஃபிரா, சில கூட்டங்கள் சந்தோஷத்தில் இருப்பாங்க, சில கூட்டங்கள் மகிழ்ச்சியில் இருப்பாங்க மறுமையில மஹ்ஷர் மைதானத்தில், சில கூட்டங்கள் கவலையில் இருப்பாங்க, பயத்தில் இருப்பாங்க, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற தெரியாத பயத்தோடு வாழ்ந்தாங்க. நீங்க உலகத்திலேயே முத்தகீனா வாழ்ந்துட்டா இந்த பயமில்லாத மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்துருவான். அதற்கு தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை. உலகத்தில் நீங்கள் எல்லா ஆசையும் அனுபவிக்கிறதுக்கு அல்லாஹ் இங்கே படைக்கவில்லை. நாம் குர்ஆனை நம்பக்கூடியவர், குர்ஆன் அதை தானே சொல்லுகிறது நமக்கு. அந்த உபதேசங்கள் நம்முடைய உள்ளத்தில் இன்னும் ஆழமாக பதிய வேண்டும். இன்னும் எல்லா மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த உபதேசம் ஆழமாக உள்ளத்தில் பதிய வேண்டும். நாம் துனியாவில் இருக்கிற எல்லா ஆசையும் அனுபவிக்கிறதுக்கு அல்லாஹ்